ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இது வேறு லெவல் சமையல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு தலையில் கிரேவி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம ஆட்டுத்தலையில் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஆட்டுத்தலையை கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, மிளகாத்தூள் அரை டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சோம்புத்தூள் அரை டீஸ்பூனு, சீரகத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூடு விழுது, பட்டை 3 துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 4, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இது முட்டை எக் கறி மசாலா, அது நான் ஆச்சில் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் போட்டுங்க. நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்குவோம். தேவையான எண்ணெயை ஊற்றுறோம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டுப்போம். பட்டை பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்குவோம். இதை ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூடு பேஸ்ட்டாக போட்டுக்குவோம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளியை போட்டுக்கலாம். இது 2 தக்காளி, இதை போட்டுக்குவோம். இது நல்லா வதங்கணும். இந்த கொலையை வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் இதோட போட்டுக்குவோம். இதை ஒரு நிமிஷம் வதக்கணும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மசாலா வதங்கிடுச்சு. அதோட இப்போ இந்த ஆட்டுத்தலையை வெட்டி வச்சுருக்கத இதோட கலந்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் வதக்குவோம். மசாலா இதில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி வதக்கிக்கணும். இப்போ மசாலா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க முட்டை குருமா மசாலாவை இதோட சேர்த்துக்குவோம். இந்த மசாலா போடும்போது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இதை போட்டிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பை இதோட போட்டு கிண்டிக்குவோம். இதோட 200 மில்லி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இந்த குக்கரை மூடி ஒரு 8 விசில் வச்சுக்குவோம். அப்போ தான் இது நல்லா வேகும். இப்போ 8 விசில் ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது கிரேவி. நாங்கள் இந்த பதத்தில் தான் எடுப்போம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துங்க. எங்களுக்கு இது போதும். கடைசியாக மல்லித்தூளை தூவி இறக்கிடலாம். மல்லி இலையை அவ்வளோதான். இந்த ஆட்டுத்தலை கிரேவி ரெடி ஆகிவிட்டது. நம்ம மட்டன் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் வாங்க.
அவ்வளோதான். வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மசாலா தாறுமாறாக இருக்குது. அதோட அந்த மல்லித்தலை எல்லா ஃப்ளேவரும் தெரியுது. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.